அண்ணா, இது உனக்கு 100வது ஜல்லிக்கட்டு. ஒரு நாளாவது எங்களை கூட்டிட்டு போய் காட்டிருக்கியா? எப்ப பார்த்தாலும் ஜல்லிக்கட்டுன்னு போறேன். கண்ணுல ஒரு புல்லுக்கட்டு கூட காட்ட மாட்டேங்கிற. பொண்ணுங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு காலைக்கு புல்லுக்கட்டு போற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஜல்லிக்கட்டெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா செல்லங்களா? அண்ணா அப்ப ஜல்லிக்கட்டு கிளம்புறேன். என்னம்மா டிஸ்ட்ரிக்ட் சுத்தினதுக்கு அப்புறம் ஓ இது இருக்குதுல்ல. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகும். எனக்கு இல்லையா? ஹாய். டேய் சாணி உண்டா மாட்ட முடியுது வர. நாளை முதல் பெட்ரோல் விலை உயர்கிறது. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதுதான். என்னடா கணங்களா பண்ணிட்டு இருக்கீங்க? கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். இது கடையா? ஆமா. ஏன்டா வீட்லயே டீ போட்டு பிளாஸ்க்ல எடுத்துட்டு வந்து இங்க பெஞ்ச் போட்டு உட்காந்து என் தங்கச்சிங்களை சைட் அடி. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்து இப்படி வயசு பசங்க கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எழுச்சி போங்கப்பா. என்ன போங்கப்பா. டேய் நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க வந்து நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா, இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான். தெரியும்டா. ஓடு. டேய் என்னடா காமெடி மாதிரி உட்காந்து ஓடுடா ஓடு. அண்ணா, இப்படி ஏன் டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அப்போ எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, நம்மலாம் ஒரே குக்கர்ல வந்த இட்லிங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? ஆனா இந்த காலத்து பசங்க என்னென்னமோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இழுத்துன்னு ஓடிடுறானுங்கம்மா. ஓ டேய் புண்டவா, வேற எவனா இருக்கானா? என்ன காளையா கூட்டிட்டு எங்க போயிட்டு இருக்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இதோ இதுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. டேய் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இதைத்தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஜல்லிக்கட்டுலயும் ஒண்ணு பாக்கலையே. கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். முதல்ல ஓடி போனவன் பொண்டாட்டி கண்டுபிடுறா, உண்மையை கண்டுபிடிக்கிறானா? டேய் என்னடா வாசல் ஆம்பளை செருப்பு இருக்கு? நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. அப்படியே போட்டுருந்தாலும் ஒரு செருப்பு தான்டா போட்டுருக்கோம். ஆனா 2 தடவை நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. 2 செருப்பால அடிப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? அறிவு கட்டவனே, வாடா யாருன்னு பாப்போம். பாப்போ யாரா அவன்? அழகான பொண்ணு இருக்கிற வீட்டுல அக்கல காமிச்சு படுத்துட்டு இருக்கான். அப்படியே பகுல குத்திட்டா. அவசரப்படாதீங்க, அவனை பார்த்தா திருப்பி அடிக்கிற மாதிரி தெரியறான். அப்ப நான் கோவமா நிக்கிறேன், நீ எழுப்பு. பயப்படுறானா பாப்போம். சார் ஐயா சாமி எழுந்துருங்க. என்ன டேய், இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? இந்த கெட்டப்ப பார்த்து கூடவா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு? எப்படி இந்த கெட்டப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிச்சைக்கார மாதிரி போட்டு கொடுக்குறியா? லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல பேர் பட்டோட வந்து படுத்துட்டு இருக்கியே, யாரா நீ? அதே லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல இப்படி கேடி மாதிரி வந்துருதே, நீ யாரா? நானு யாரா? அம்மா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.